வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வாரத்துல என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். கண்ணன் ஐஸ்வர்யாவோட போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. தனமும் கண்ணன் பக்கத்துல உட்காந்து அந்த போன்ல இருக்கிற வீடியோஸை யதார்த்தமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு வீடியோ வருது. அதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க தனமும் கண்ணனும். அந்த வீடியோல அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, ரத்னம் தான் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு போன பார்சல்ல கரப்பாம்பூச்சி போட்டது அந்த வீடியோல பதிவாயிருக்கு. தனு சொல்றாங்க, ரத்னம் தான் தப்பு பண்ணிட்டு அந்த பழிய நம்ம மேல போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. கதிருக்கு இப்போ விஷயம் தெரிய வருது. ரத்னம்மா போய் அடிச்சு இழுத்து கூப்பிட்டுட்டு வராரு. நீ யார்டா இதை பண்ண சொன்னது அப்படின்னு கேக்குறாரு. ரத்னமோ அடி தாங்க முடியாம உண்மைய சொல்லிடுறாரு. சுந்தரனே சொல்லிதான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணனேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. தனு இப்போ போலீஸ்ட இந்த விஷயத்த பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஊர் மக்கள் முன்னாடி சொல்றாங்க, எல்லா தப்பையும் பண்ணது ரத்னமும் சுந்தரும் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மூர்த்தி கடை முன்னாடி கூட்டமா இருக்கிறத பார்த்த உடனே அங்க பதறி போய் வராரு. ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. கடைக்கு சீல் வச்ச அதிகாரிகள் சொல்றாங்க, இந்த ஹோட்டல் நடத்தினவங்க மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹோட்டல்ல நீங்க இனிமே சாப்பிடுறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஊர் மக்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. கடையை மறுபடியும் ஓபன் பண்ணிடுறாங்க. மூர்த்திக்கு இப்போ தனு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நாங்க எந்த தப்பும் பண்ணலன்றத நிரூபிப்போம், மறுபடியும் ஹோட்டலை திறப்போமாமா அப்படின்னு தனு சொன்னது ஞாபகத்துக்கு வருது மூர்த்திக்கு. அடுத்ததா மூர்த்தி ஹோட்டல் நடத்துற விஷயமா என்ன முடிவெடுக்க போறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.